ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி காலிஃப்ளவரையும் குடமிளகாயும் வச்சு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைடிஷாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் தொக்கு செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், பிரிஞ்சி இலை எல்லா மசாலாவும் இதில் போட்டிருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் மிக்சியில் விழுதாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, விழுதாக அரைச்சி இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கட்டும். எப்பயுமே வதக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அடுத்தது நான் பூண்டை இடித்து இது கூட சேர்த்துட்றேன். பூண்டை இடித்து சேர்த்து பாருங்கள். இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாமே அவசரமாக பண்ணக்கூடாது. இந்த வதக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் விழுதாக அரைச்சி இது கூட நான் சேர்க்குறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரட்டும். வந்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம மசாலாலாம் போடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. நல்லா வதங்கிருச்சு. தீயக்கூடாது, சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அடுத்தது நான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே அடி பிடிக்கும், சிம்மில் வச்சுருங்க. அடுத்தது மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. அடுத்தது சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துடலாம். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக கரம் மசாலா நான் சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. திருப்பியும் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வதக்கிடலாம். இந்த மசாலா நல்லா வதங்கணும். கொஞ்சமாக நான் இந்த மிக்சியில் இருக்கிற வெங்காயம் தக்காளி அரைச்சேன் பார்த்திங்களா, அந்த மிக்சி கழுவுன தண்ணியை கொஞ்சம் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மசாலா நல்லா கொஞ்சம் வேகணும். மசாலா வேகிறதுக்கு நம்ம மூடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ மசாலா சிம்மில் தான் வச்சுருக்கேன். மசாலா வெந்துருச்சு. நல்லா திரும்பியும் போட்ட எண்ணெய் திரும்பியும் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. அடுத்ததாக நான் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் தொக்கு செய்ய போகிறதுனால நான் இது கூட தயிர் சேர்த்துருக்கேன். நான் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ திருப்பியும் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு திருப்பியும் நல்லா வேக வைக்கலாம். அடுத்ததாக நான் காலிஃப்ளவரையும் குடமிளகாயும் இது கூட சேர்த்துட்றேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இது கூட கீரி இது கூட சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர், குடமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா,
அதையும் போட்டு நல்லா வந்து அந்த தொக்கு இருக்குது பார்த்திங்களா, அதோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த காய் வேகணும், அதனால் வந்து மூடி போட்டு திருப்பியும் வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து காயெல்லாம் வந்து ஓரளவு முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம திருப்பியும் திறந்து கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் வேகணும். திரும்பியும் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இல்லைன்னா வந்து அப்படியே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த காலிஃப்ளவர் தொக்கு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.